அதை பொறுத்தவரை பில்டிங் பொறுத்தவரை நீங்கள் பிஃபோர் ஃபவுண்டேஷன் ஒரு டிராயிங்கை புல் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை சிஎம்டி கொண்டு போகிற முன்னாடியோ ஒரு எலக்ட்ரிக்கல் கன்சல்டண்ட்டை வெயிட் பண்ணி கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு எலக்ட்ரீஷியன் வச்சு தான் உங்களால் பண்ணுறீங்க. அது வந்து எலக்ட்ரீஷியன் வந்து மேபி இஸ் குவாலிஃபைடான்னு முதல்ல பார்க்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சரியாக தப்பான அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிளானிங் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல இப்போ எப்படி அடுத்தது சேஃப்டியா இருக்கணும்னாக்கா அப்போ இதுல சேஃப்டின்ற ஒரு ஆஸ்பெக்டை எப்படி இதை பார்க்க வேண்டியதா இருக்கு? சேஃப்டியை எப்படி பார்க்கணும்? இப்போ சேஃப்டிங்கிறது எலக்ட்ரிசிட்டி பொறுத்தவரை சிம்பிள் திங் தான். நீங்கள் எல்லாமே எர்த்திங் பொறுத்தவரை தான் திருப்பி அதில் தான் கொஸ்டின் வரும். எர்த்திங்ன்றது டிபென்சி ரேட்டிங் ஆஃப் தி இன்கமிங். இப்போ ஒரு பங்களாக்கு இருக்கு, பெரிய பில்டிங் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஓகே, இப்போ பங்களாக்கு வந்து என்ன பண்ணணும், வீட்டுக்கு சின்ன வீட்டுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன கேஜ் போடணும், அதில் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்ல வந்து அந்த போட்டிருக்க வயர் வந்து விஸ்டாண்ட் பண்ணுமா, எர்த்தே கட் ஆகிற அளவுக்கு இருந்ததுன்னா ஷார்ட் சர்க்யூட் வந்துன்னா அது விஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? ஓகே, அப்போ அந்த வயரிங் செலெக்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது சேஃப்டி ஆஸ்பெக்ட். இப்போ வந்து லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா ஆர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொஞ்சம் பட்ட லெவலில் கூட ஒரு எக்யூப்மெண்ட்லாம் வந்திருக்கு. முன்னாடி இருந்து நமக்கு வந்து ஃபியூஸ் கேரியர் ஃபியூஸ் மட்டும் தான் இருந்தது. இப்போ வந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட்னு சொல்லிட்டு பிரேக்கர்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது வந்து 30 மில்லியம்ஸ் தான் நம்ம பாடி வந்து ஸ்டாண்ட் பண்ணதுனால சிலவங்க வந்து எலக்ட்ரிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சார் 100 போடலாம் 300 போடலாம், 3 ரேஞ்ச் தான் இருக்கு. அதில் 30 இருக்கு, 100 இருக்கு, 300 இருக்கு. ஓகே, நம்ம பாடி ஸ்டாண்ட் 30 தான் அப்படின்னும் போது அந்த 30 மில்லியம்ஸ் தான் வந்து நம்ம வீட்டுக்கு போட ஒர்க் அவுட் ஆகும். அப்போ அது வந்து செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா 30 மில்லியம்ஸ் போட்டீங்கன்னா சேஃப்டி. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஏர்த்தை பற்றி நீங்கள் நிறைய இப்போ சொல்லிகிட்டே இருந்தீங்க. நீங்கள் பை எனி சான்ஸ் இதை வந்து பார்க்குற ஆடியன்ஸ் ஏதாவது அவங்களா போய் ஏதாவது செக் பண்ணிக்கிறதுக்கு பண்ண முடியுமா? இல்லை, அவங்களா போய் செக் பண்ணணும் இதில் அவசியமே இல்லை. ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்க தான் பண்ணணும். இது ஓகே. இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயத்துல போய் தேவையில்லாமல் கைக்கணும் அவசியம் இல்லை. ஒர்க் பண்ணலன்னா எலக்ட்ரிக்கல்ல யார் எலக்ட்ரிஷியன்ஸ் யாராவது கூப்பிட்டு வச்சு தான் பண்ண போறாங்க. இல்லை அது யாரும் ஒர்க்கை பில்டிங் பண்ணாங்களோ அவங்க கூப்பிட்டு பண்ணாங்களோ அவங்க வந்து உடனே ரெக்டிஃபை பண்ண போறாங்க. அதில் முன்ன காலத்தில் வந்து ஃபியூஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இப்போ அப்படிலாம் இல்லை. ட்ரிப்பா எடுத்து அப்படின்னா எம்சிபி திருப்பி ஆன் பண்றாங்க. ஓகே, ஆன் பண்ணி திருப்பி ட்ரிப் ஆகுது அப்படின்னா சம் ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். அதோட அவங்க விட்டுறணும். அது இல்லாம திருப்பி ஆன் பண்ணாங்கன்னா எக்யூப்மெண்ட் வந்து லாஸ் ஆகுதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்போ ஒரு வாட்டி ட்ரிப் ஆச்சுனாக்காவே ஃபால்ட் இருந்தா தான் ட்ரிப் ஆகும். ஃபால்ட் இருக்கிறதுனால தான் ட்ரிப்பே ஆகுது. ஸோ இதோ அவங்களால அதை மறுபடியும் இது அப்படின்னா ஆன் பண்ண முடிஞ்சாலும் அது வந்து ப்ராப்பரா நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் பர்சனை கூப்பிட்டு வச்சு பண்றது என்ன இஷ்யூ இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ரீசெட் பண்ணிட்டு ஆன் பண்றது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர்ன்ற சொல்ல வரீங்க நீங்க. ஸோ நம்மளுடைய இங்கே செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க எலாபரேட் பண்ணீங்க நீங்க நம்மளுக்கு என்ன மாதிரியான பிளானிங்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அப்ளையன்சஸ்க்குலாம் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்கா? அப்படின்னாக்கா அதை எப்படி எப்படிலாம் நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு சார்? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இதுல? இப்போ கவர்மெண்ட்ல வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி உள்ள அப்பரேட்டஸ் தான் போடணும்னு சொல்லி ரூல் வந்துடுது ஆல்ரெடி. ஓகே, ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி இருக்கு. ஏசியில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டட் தான் போடணும்னு இருக்கு. அதில் ஐஎஸ்ஐலையும் இப்போ கொடுத்துட்டாங்க, பிஎஸ்சிலையும் கொடுத்துருக்காங்க 5 ஸ்டாரில் தான் போடணும் அப்படின்னு. அதில் வந்து 5 ஸ்டார் போகும்போது உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து ஹையர் சைடில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஏசி, ஃபேனு, மோட்டர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை எஃபிஷியன்சி மோட்டர்ஸ் தான் இப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ தட் உங்களோட கன்சம்ஷன் வந்து கம்மியாகும். ஓகே, அந்த எஃபிஷியன்சி இதை பொறுத்து நிறைய சப்ஜெக்ட் இதில் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு சிம்பிளாக சொல்ல போனோம்னா நீங்கள் வாங்குற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே அப்பரேட்டஸுமே 5 ஸ்டார் ரேட்டடா அபோவ் 3 ஸ்டார் ரேட்டடா இருக்கிறத வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியன்சில இருக்கும். சார் இப்போ ஜென்ரலாவே வந்து அப்படின்னா இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இப்போ ஒரு கன்சியூமர் ஒரு 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 ஓனர் ஆஃப் ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கு இல்லைனாக்கா பங்களா வில்லால இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரி தோண ஆரம்பிக்காதா? இல்லைன்னா இதுக்கு ஏதாவது பட்ஜெட்ன்ற மாதிரி ஏதாவது இருக்குமா? என்ன பட்ஜெட்ல இதெல்லாம் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய பில்டிங் பண்ணுறீங்க, ஒரு 10 மாடி எப்படி பண்ணுறீங்கன்னா அந்த வேல்யூ வந்து மல்டிபிள் க்ரோஸ். நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க எலக்ட்ரிக்கல் சைட்லையோ ப்ளம்பிங்கோ யாரோ எம்இபி வைக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து இட் இஸ் நெக்லிஜிபிள். உங்களோட பில்டிங் நல்லா வரணும் அப்படின்னா அந்த கன்சல்டன்சி ப்ராப்பரான ஆளை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து பெட்டராக இருக்கும். லேட்டர் ஸ்டேஜில் வந்து இடிச்சு பண்ணுறது திருப்பி ரீஒர்க் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு கன்சல்ட் வைக்கணும். இப்போ எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிஎம்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு, ஓகே சார் இந்த மாதிரி ஒரு பில்டிங் பண்ண போகிறோம், இத்தனை ஸ்டோரி பண்ண போகிறோம், இதில் என்னென்னலாம் வரும், இதுக்கு என்ன பட்ஜெட்னு கேட்டால் நாங்கள் கொடுக்குறது ரெடியாக இருக்கும்.
அதுதான் நாங்க இருக்கோம். ஓகே. ஆனா நீங்க நான் சாதாரண சில இடத்துலலாம் பார்ப்பேன், ஒரு 10 மாடி கட்டிடம் கட்டிடுவாரு. கட்டுறது அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, சார் நாங்க வந்து 2 கோடி ரூபா பட்ஜெட் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு பட்ஜெட்டே இல்லை சார், எங்களுக்கு 1 கோடி தான் எங்களுக்கு பட்ஜெட் அப்படின்னா அது தப்பான கான்செப்ட். பட் அவங்க எங்ககிட்ட யாருக்குமே டிஸ்கஸே பண்ணல, எலக்ட்ரிக்கல் சைட்ல வரவே இல்லை. ஒரு பில்டிங் கட்டுறாங்க, கட்டி முடிச்சிடுறாங்கன்னு சொல்றீங்க? இல்ல கட்டியும் முடிச்சிருவாங்க. சில போது கட்டி எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரும், எங்க பட்ஜெட் அவ்வளவு இல்ல சார் அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு? பட்ஜெட் இல்லைன்னு சொல்றதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? ஆக்சுவல் சுவிட்ச் வேணும், 5 லைட்னா 5 சுவிட்ச் வேணும். 5 சுவிட்ச்ன்றது இப்போ பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங் சொன்னா அதனோட சிஸ்டம் வேற. இப்போ வந்து அப்ரூவல்ஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்எஸ்பி கொடுக்குறாங்க. அந்த எம்எஸ்பிஸ்க்கெல்லாம் முன்னாடி மீட்டர் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வச்சிருக்கோம். ஓகே. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, மீட்டர்ஸ் வந்து அந்தந்த ஃப்ளோர்ல வைங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எலக்ட்ரிசிட்டி போர்டு கூட அவங்க கோஆர்டினேட் பண்ணி அவங்க சொல்லியிருந்தா அந்த வேலை நடக்கும். இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டில் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அந்தந்த ஃப்ளோர்ல வைக்கிறதுக்கு முடியாது, எங்க இன்ஜினியர்ஸ் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போய் தான் அங்கதான் நாங்க ரீடிங் எடுப்போம், எங்களுக்கு இன்னும் அந்த சிஸ்டம் வந்து டெவலப் ஆகல மல்டி ஸ்டோர் பில்டிங்க்கு, நாங்க எப்படிதான் கொடுக்க முடியும். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, ரேசிங் மெயின் போடுங்க, அலுமினியம்லயோ காப்பர்லயோ ரேசிங் மெயின் போடுங்க, அந்தந்த இதுல தான் உங்களுக்கு டேப் பண்ணி அங்கதான் மீட்டர் வைக்கணும். இந்த ரேசிங் மெயின் ஏன் அவங்க போட சொல்றாங்கன்னா, கேபிள் வந்து இங்க இருந்து 10வது மாடி வரை போகுது, 12 மாடி வரை போகுது அப்படின்னு சொன்னா அந்த கேபிள் நாளைக்கு பின்ன ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா அத்தனை மாடியும் வந்து ஃபயர் ஆகுதுன்றதுனால அவங்க வந்து ரேசிங் மெயின் பஸ் ட்ரக்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டா இந்த ஃபயர் ஆக்ஷன் ஆகாதுன்னு பண்றாங்க. பட் இப்போ இந்த சிஸ்டம் வந்து நம்ம நடைமுறைக்கு இங்க வரல அப்படின்னா பில்டிங்கே எங்களுக்கு அப்ரூவ் ஆக மாட்டேங்குது. டிராயிங் அப்ரூவல் கொடுக்க சொல்றோம். ஓகே. டிராயிங் அப்ரூவல் இப்போ கொஞ்சம் ஹோல்ட் ஆயிருக்கு, சம் ரீசன்ஸ் இது ஹோல்ட் ஆயிருக்கு. ஓகே. இது எப்போ நடைமுறைக்கு வரும்னு சொன்னா இபி வந்து எவ்ரி ஃப்ளோர்ல வந்து நாங்க வந்து மீட்டர் கொடுக்கறதுக்கு ஓகே நாங்க பண்ணிக்கிறோம், இல்ல ஸ்கேடா மெத்தட்ல கொண்டு போறோம், இல்ல பிஎம்எஸ் கொண்டு வரோம், ஏதாவது அவங்க கொண்டு வந்தால் மட்டுமே இந்த ரேசிங் மெயினை வந்து நாங்க போட முடியும். இப்போ அதுல வந்து ஸ்டக் ஆயிருக்காங்க, இதுக்கு அது ஒன்றும் ஃபைனல் சொல்யூஷன் வரல. அப்போ இது வந்து ஒரு சாதாரணமா ஒரு பில்டருக்கு வந்து தெரியாது, ஒரு ஆர்கிடெக்ட் வந்து இன்னும் அந்த நாலேஜ் வரல அப்படின்னா அவங்க வந்து டக்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒன்லி கேபிள் டக்டுக்காக பாத்தீங்கன்னா ஒரு 300/100 கொடுத்துடுறாங்க. இப்போ நாங்க பஸ் ட்ரக் போனோம் மினிமம் 1.5 மீட்டர்ஸ் மோர் தென் மீட்டர்ஸ் இருந்தாதான் எங்களுக்கு டக்ட் கொடுத்தாதான் 2 இடத்துல நாங்க போடணும் இருக்கோம். ஓகே. அப்ப அந்த டக்டுக்கு ஸ்பேஸே இல்லாம 2-3 இடத்துல பாத்தீங்கன்னா பில்டிங்ல இப்ப புதுசா கிரியேட் பண்ண சொல்றோம், அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சிவில் ஒர்க்ல பில்டிங் ஓனர் ஏங்க நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியது என்னன்னா they will not consult with us. ஏன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு, டெவலப்மெண்ட்டே வந்துகிட்டே இருக்கு. ஒரு மாசமும் ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ல சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும்போது அந்த சேஞ்சஸ் வந்து பப்ளிக் அவேர்னஸ்க்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. எங்க எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட்டுக்கு கான்ட்ராக்டுக்கு அது வருது. நாங்க வந்து போய் சொல்லும் போது அவங்களுக்கு புதுசா இருக்கு, இல்லைங்க முன்னாடி எப்படிதான் பண்ணோம், நாங்க விட்டுட்டோம், புதுசா இப்ப பண்ண முடியாது, நீங்க ஆசிட்டிஸ் நீங்க பண்ணுங்க, நான் வேற கன்சல்டன் கேட்கறேன். எந்த கன்சல்டன் கேட்டாலும் யார் கேட்டாலும் அதுதான் ரூல் இஸ் ரூல் ஃபார் எவ்ரிவன். ஓகே. அதனால அந்த செட்பேக் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா தே ஷுட் கன்சல்ட் வித் எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட். ஓகே. அந்த எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் வந்து அந்த நாலேஜபிளா இருக்கணும். எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் குறைன்னு சொல்லல, எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் வந்து ஆன் பார் வித் தட் ஆக்டிவா இருக்காங்களா ஓகே அப்படின்றது பார்த்து கொடுத்தீங்கன்னா வந்து இஷ்யூ வராம இருக்கும். ஆமா, எனக்கு ஒரு பெங்களூருக்கு கன்சல்டன்ட் கூப்பிடுறாரு, அவர் டிராயிங்லாம் போட்டு வெட் பண்ணிட்டாரு, வெட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. நான் வெட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்றேன். ஓகே. அவர் என்ன சொல்றாரு, சார் நான் த்ரூ அவுட் இந்தியா பாண்டியா ஒர்க் பண்றேன், எங்கேயும் பிரச்சனை, தமிழ்நாட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னா சார் இங்கே இப்படிதான் இருக்கு, ரூல் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஓகே, நீங்க அமெண்ட்மெண்ட் பண்றோம், ஆஸ்டிஸ் என்ன இருக்கோ அதை தான் நாங்க பண்ண முடியும். இல்ல நீங்க ஆஸ்டிஸ் பண்ணி கொடுங்கன்னா அது பண்ண முடியாது, ரூலை மீறி நாங்க ரூலை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. ரூல்ஸ் ரூல். ஆமா, அவருக்கு வந்து அப்டேட் ஆகலைன்னா அது எங்க தப்பு இல்லை இல்லையா? கரெக்ட். அதனால அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் ஒரு பில்டிங் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்டால தான் பண்ண முடியும். நீங்க ஒரு பாம்பேல இருக்க எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் வச்சு நீங்க தமிழ்நாட்டில் பில்டிங்கை வந்து கட்டிட்டு அவர் பண்ணது ரைட்டு அப்படின்னு சொன்னா எங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. பில்டிங் ஆஃப் த வே பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும். அப்போ இது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுமா சார்? ஸ்டேட் டு ஸ்டேட் மாறல சார், புரிதல் மாறுது வேற ஒன்றும். நீங்க வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா தான் பாக்குறோம், எல்லாரும் ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த ரூலை வந்து அபைட் பண்ணி கொண்டு போதான் நாளைக்கு நமக்கும் நல்லது. கன்சல்டன்ட் பண்றாங்கன்னா ஆஸ் பர் ரூல் என்ன போறோம் அதுதான் நாங்க பண்ண முடியும். ஓகே. அப்ப அந்த ரூல் வந்து லேக் ஆகிற நேரத்துல பாத்தீங்கன்னா பில்டிங் ஓனர் வந்து அஃபெக்ட் ஆகுறாரு. அப்ப திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க மானிட்டரி இஷ்யூ இருக்கு. அதனால எனி பில்டிங் எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் இருக்காங்க, அந்த ஒரு காஸ்ட் தான் மியர் காஸ்ட் தான். அதை கொடுத்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் பில்டிங் வந்து லைஃப் லாங் வந்து இஷ்யூ இல்லாம இருக்கும்னு சொல்ல வரேன். அப்போ உங்களை எந்த டைம்ல ஆன் போர்ட் பண்றது கரெக்டான டைம்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல அதான் பிஃபோர் சிஎம்டி அப்ரூவல்.
பிஃபோர் சிஎம்டி அப்ரூவல். நீங்க டிராயிங் அப்ரூவல் முன்னாடியே ஒரு கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்க என்ன ஷாஃப்ட் வரும், நீங்க போட்டதுக்கு அப்புறம் சிஎம்டி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் சார் எனக்கு இங்க ஷாஃப்ட் வேணும், இங்க எலக்ட்ரிசிட்டிக்கு போர்டு இங்க தான் வைக்கணும், படிக்கல வைக்க கூடாதுன்னு சொல்லுவோம். அதுக்கு தனியா இடம் வேணும்னு கேட்போம். டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுக்கு அலாட்மெண்ட் வேணும், ஜென்ரேட்டர் வைக்கிறதுக்கு அலாட்மெண்ட் வேணும், நீங்க கேட்கறவங்க பிஎம்எஸ்க்கு ஒரு ரூம் வேணும். இதெல்லாம் இப்போ ஆர்கிடெக்ட் பண்ணுவாருன்னா ரைட், பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும்? அவங்க சம்டைம் இன்ஹவுஸ் வச்சிருக்காங்க. இன்ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சிஏஜின்னு ஒரு கவர்மெண்ட் பாடி இருக்கு, அவங்க தான் கவர்ன் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து பவர் கொடுக்குறது அவங்க பண்றாங்க. சேஃப்டி சைடு இவங்க இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டருக்கு நாங்க எவ்ரிடே டச் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ரூல் வருது, என்ன அமெண்ட்மெண்ட் வருது எங்களுக்கு தெரியுது. அதனால அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் வச்சு நாங்க பில்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. அப்ரூவல் பிரச்சனை இல்லை, பவர் சப்ளைல வாங்குறதுக்கு வந்து ஈஸி இருக்கு. ஓகே, அதனால நிறைய இந்த எலக்ட்ரிக்கல்ல விஷயங்கள் இருக்கு. உள்ள போக போக ஒன்று ஒன்றா இருக்கு சொல்ல முடியும். அதை பில்டிங் வந்து முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் இபியில் வந்து போய் கேட்டோம், சார் பவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. பில்டிங் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் இபிக்கு வந்து இடம் கேட்டால் அவங்க இல்லை சார் நாங்கள் வந்து அப்பு அந்த காம்பவுண்ட் வாலில் ஒட்டி கட்டினாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம். அவங்க வந்து நான் என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு நான் என்ன சொல்வேன், டீவியேஷன் வயலேஷன் இதெல்லாம் பண்ணாதீங்க.